ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக்கிட்ட தமிழ் சேனல் வெளியே பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ நிறைய பேர் இன்ஜின் ஒர்க் பண்ணுறாங்க, போர் மாற்றுறாங்க. ஆனால் போர் மாற்றி 1 மாதம் 2 மாதத்துலேயே அந்த போர் வந்து சீஸ் ஆகுது. ஹெட்டுக்கு ஆயில் போகாமல் ஒரு பிரச்சனை வருது. அது எப்படி நம்ம ஈஸியாக சிம்பிளாக கண்டுபிடிதான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தாவே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஒரு வண்டி போர் மாற்றும் போது அந்த டாப்பில் வந்து ஆயில் வரணும். ஒரு சப்போஸ் டாப்பில் ஆயில் வரலன்னா சிம்பிளாக எதையுமே பிரிக்காமல் எப்படி ஈஸியாக அந்த ஆயில் வர வைக்கிறது எப்படி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பேஷன் எக்ஸ்ப்ரோ தான். வண்டி முக்கியம் இல்லை, இது என்ன ஃபால்ட்டுன்னு தான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாவே வண்டியில் ஸ்மோக் வந்தது. ஓகேங்களா, வண்டியில் ஸ்மோக் வந்தது. அதனால நம்ம போர் மாற்றிருக்கோம். ஓகேங்களா, புது போர் தான் போட்டிருக்கோம். எட்டு வால்வு ஆயில் எல்லாமே மாற்றியாச்சு. ஆனால் இந்த வண்டியில் திரும்ப ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை பார்த்தா, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே இல்லை. வண்டியில் பக்காவாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எட்டுக்கு ஆயில் வரல. இப்போ மற்ற வண்டிகள் நம்ம பார்த்தோன்னாவே நம்ம எட்டில் வந்து டாபிட் ஒரு கைட்னாவே எட்டில் வந்து ஆயில் அடிக்க தெரியும். ஆனால் இந்த வண்டிக்கு பார்த்தாவே இங்கே ஒரு போல்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? இந்த போல்டை யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக ஆயில் அடிக்கும். ஓகேங்களா, அதை வச்சு தான் நம்ம ஓகே எட்டுக்கு ஆயில் போகுது, நம்ம பண்ண வேலை கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆனால் இந்தமாரி 110 cc-லாம் இந்தமாரி பிரச்சனை நிறைய வரும். இப்போ நிறைய பேர் அப்படியே மாட்டிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதனால் திருப்பி என்ன ஆகும், போர் திருப்பி பிரச்சனை வந்துடும். திருப்பி வண்டி சீஸ் வரத்துக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்தமாரி ஆயில் மேலே வரலன்னா ஒரு 2 வழி பண்ணலாம். ஒன்று ஆயில் பம்பு இருக்குல்ல, ஓகேங்களா, அந்த பம்பு நம்ம மாற்றி பார்க்கணும். ஒரு சமயம் பம்பு நல்லா தான் இருக்குது, ஏன்னா இத்தனை நாள் நல்லா ஓடிந்தது. ஓகேங்களா, அப்போ பம்பில் பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக இதில் நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் கண்டிப்பாக எதனா ஒரு பிளாக் ஆகியிருந்தால் கண்டிப்பாக ஆயில் வந்து எட்டுக்கு வராது. இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த போல்டு இருக்குல்ல, இந்த போல்டை கைட்டு நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி எந்த நாய்ஸ் இல்லை, இன்ஜின் நாய்ஸ் பக்கம் இருக்குன்னா போர்டு எல்லாமே புதுசாக போட்டாச்சு. இந்த போர்டு நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக ரேஸ் பண்ணேன், லைட்டாக இல்லை சுத்தமாக ஆயிலே வரல. பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்க்காம வர்றதால தான் கண்டிப்பாக புது போகிறோம், கண்டிப்பாக போயிடும், வண்டியை சீஸ் ஆகிடும். ஓகேவா, வண்டி ஆஃப் பண்ண. ஓகே, இந்தமாரி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண தான் காமிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணோன்னா, திருப்பி நம்ம எட்டு போர் கொஞ்சம் கட்டுறதுக்கு இது கொஞ்சம் வேலை அதிகமாக எடுத்துரும். ஆனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணோம். ஏன்னா நம்ம மாட்டும் போது உள்ள அந்த கேஸ் கட்டு வேறு எதனா ஒரு பீஸோ அந்த இடத்துல ஹோல்ஸில் மாட்டியிருந்தால் கண்டிப்பாக நம்ம இப்படி தான் பண்ணணும். நம்ம ஏர் ஹோஸ் இருக்குல்ல, அந்த ஏர் ஹோஸ் எடுத்து நம்ம கரெக்டாக இதில் அடிக்கணும். இதில் அடிச்சா தான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஏர் ஓப்பன் பண்ண. ஸ்பீடாக இப்போது நம்ம காற்றடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இது தான் கம்ப்ரஸரு. இந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு உள்ளே செட் ஆகுது. அதனால் இந்தமாதிரி டியூப் நான் இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்போவுமே எட்டு ஆயில் வரலன்னா கண்டிப்பாக இந்தமாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக நம்ம இப்படி தான் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஆயில் பம்பெலாம் மாற்றி தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விஷயம் செக் பண்ணணும். ஏன்னா நம்ம போர் புதுசாக போட்டோம். ஏன்னா இதனால வண்டி நல்லா தான் ஓடிந்தது. நல்லா ஓடின வண்டி இப்போ போர் புதுசாக போட்டவங்கள தான் ஆயில் மேலே வரல. அப்போ நம்ம மாட்டினதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மாட்டும் போது புதுசான எதனா பீஸ் எதனா அந்த ஹோல்ஸில் மாட்டியிருக்கோம். ஏன்னா அந்த 110 cc பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஹோல்ஸ் நிறைய அந்த ஆயில் லூப்ரிகேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. அதில் கண்டிப்பாக எதனா ஒரு ஹோல்ஸில் எதனா ஒரு டஸ்ட்டு போய் மாட்டியிருக்கும். அதனால தான் இந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா, அதனால் ரொம்ப தலையெல்லாம் பிச்சுக்க தேவையில்ல, சின்ன விஷயம் தான் இது. இப்போ பாருங்கள், இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இங்கே இப்படி இருக்கும். இதுதான் நம்ம வீட்டில் ஆயில் வருது நம்ம பார்க்குறது. அதில் கரெக்டாக நம்ம அந்த ஹோல்ஸில் மூடி வச்சுங்க அப்படி. ஓகேங்களா, காற்று வெளில போகிறதுக்கு இது ஓப்பன் பண்ணிப்போம். காற்று ஒரு நிமிஷம் இருக்குது. பாருங்கள், ஏர் வருது. நம்ம ஏரை கரெக்டாக இந்த ஹோல்ஸில் கரெக்டாக பிடிக்கணும். ஓகே, இப்போ ஏர் ஃபுல்லாகவே உள்ளே போயிடுச்சு. மறுபடியும் ஒரு வாட்டி ஏர் அடிக்கிறோம். இவ்வளோ ஸ்பீடாக தரேன். இந்தமாரி மாடல் வந்து above 100 cc தான் இந்தமாரி பண்ண முடியும். ஓகேவா, அதனால தான் கரெக்டாக பாருங்கள்.
ஆஃப் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக ஏற வச்சுருங்க. இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுப்பா. லைட்டாக ரேஸ் பண்ணு. இல்லை ஸ்டாப். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஃபால்ட்டை. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஏன்னா இந்தமாரி விஷயத்துக்கு கண்டிப்பாக நிறைய பிரச்சனை, நிறைய கைட்டிக்கு பார்ப்பாங்க. கிளச்சு, பம்பு, திருப்பி ஹெட்டு, போரு, இந்தமாரி விஷயம் நம்ம டவ் 2 வேலையாக கேட்டாமல் ஃபஸ்ட்டு இந்த வேலையை தான் முதல்ல செக் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல ஏற வச்சாவே கண்டிப்பாக உள்ளது கண்டிப்பாக டெஸ்ட்டு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா இந்த வழி ஃபுல்லாக ஸ்டெட்டு கீழே தான் போகும், கீழே வரைக்கும் போகும். ஓகேங்களா, பாருங்கள், இது ஆயில் லீக்காக. ஓகே, ஆஃப் பண்ண இது ஆயில் ஊற்றுது பாருங்கள். பக்காவா? ஓகே, பெரிய ஃபால்ட்டு தான், ஆனால் சின்ன விஷயத்தில் நம்ம ஈஸியாக பண்ணோம். பக்காவாக இது. ஓகேங்க, இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா கரெக்டாக புரிஞ்சுங்க. இதுமாரி 110 அதான் அபோவ் 100 சிசிக்கு பார்த்தீங்கன்னாவே ஹெட்டு வந்து இதுமாதிரி வெர்டிகல் இன்ஜினாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஆயில் பம்ப் இங்கே போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு இன்ஜினோ போரோ நீங்கள் பண்ணும்போது ஆயில் மேலே வரலன்னா கண்டிப்பாக இந்த போல்ட்டை கட்டி தான் செக் பண்ணுவாங்க ஆயில் வருதான்ட்டு. இதில் ஆயில் கண்டிப்பாக வரணும். இதில் ஆயில் வரலன்னா கண்டிப்பாக அது பண்ணுறதே நீங்கள் வேஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு 1000 கிலோமீட்டரில் வண்டி சீஸ் ஆகிடும் திருப்பியும். அதனால் பண்ண காசு ஒர்த்துக்கு கண்டிப்பாக இது ஆயில் வந்தால் தான் அது லைஃப் கண்டிப்பாக 2 வருஷம் 3 வருஷம் நல்லாயிருக்கும். ரெகுலராக சர்வீஸ் பண்ணால் ஒரு 5 வருஷம் கூட நல்லா தான் இருக்கும். ஆயிலை தான் செக் பண்ணுங்கள். ஒரு சமயம் ஆயில் வரலன்னா மறுபடியும் நீங்கள் கிளச்சு அந்த ஆயில் பம்பு இதை செக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக ஒரு வாட்டி இந்த மாதிரி, ஏன்னா இந்தமாரி 110க்கு 150 அந்தமாரி சிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க உள்ள லூப் ரீசனுக்காக. அது நம்ம மாட்டும் போது கேஸ் கட்லேயே மேனுஃபேக்சரிங் இதில் சின்ன இது இருக்கும், அது டஸ்ட்டும் இருக்கும். அதை வந்து நம்ம இது வழியாக தான் ஏர் அடித்து நம்ம க்ளீன் பண்ணோம். இது இங்கே ஏர் அடித்தாவே கண்டிப்பாக இது உள்ள செட்டு வழியாக வந்து இந்த பொங்க ரிலீஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம போல்ட்டு போட்ட வழி தான். இப்போது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாவே இது எல்லாமே போர்லாம் மாட்டு இதுமாரி ஹெட்டில் ஆயில் வரல. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் டக்குன்னு ஒரு வாட்டி கிளச்சை பிரிச்சுட்டாச்சு, 2வது வாட்டியும் கிளச்சை பிரிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், கீழே ஆயில் இறக்கிருப்பேன். சரி, ஆயில் பம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணேன். ஆயில் பம்பு பார்த்தா ஆயில் பம்பு சூப்பராக புதுசாக தான் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் ஆயில் பம்ப் புதுசாக இருக்குது, ஏன் ஹெட்டில் ஆயில் வரும்போது அப்புறம் தான் யோசிச்சேன். கண்டிப்பாக இந்தமாதிரி ஏற்கனவே ஒரு 2-3 வண்டியும் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வண்டியில் அந்த மாதிரி பிரச்சனை வரல. சரி, அது இதில் சின்ன அந்த ஆயில் லூப்பு அந்த ஹோல்ஸ் இருக்கிறதால சரி ஒரு சின்ன ஒரு ஐடியா இது இந்தமாரி பண்ணி பார்க்கலான்ட்டு பண்ணேன். கண்டிப்பாக ஏறச்ச உடனே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் லூப்ரேஷன் பக்காவாக இருக்குது. ஹெட்டுக்கும் வரும் போருக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். கேம் ஷாஃப்ட் எல்லாம் நினையும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இந்தமாரி பிரச்சனை இருக்கும்போது உடனே டக்குனு பொருளை மாற்றாமல் இந்தமாதிரி சின்ன விஷயத்தில் நம்ம பண்ணி பார்த்தாவே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஓகேங்களா, அதுமாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த வீடியோகள் நிறைகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நம்ம. பை. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒரு ஐடியா தரலாம், அதுதான் ஒரு கெத்து. ஓகேங்களா, அதனால் போர் பண்ணி இதுமாரி பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக போர் பண்ணாவே கண்டிப்பாக நம்ம ஹெட்டில் செக் பண்ணுவோம் அந்த ஆயில் வருதான்ட்டு. ஆயில் வரலன்னா இந்தமாரி விஷயம் தான் சிம்பிளாக பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்காக திருப்பி பிரச்சனை இருந்தால் டைம் வேஸ்ட்டு, தேவையில்லாம பொருள் மாற்றி பண்ணுறதே வேஸ்ட்டு. இந்தமாரி விஷயம் சின்னதாக நம்ம பண்ணணும். ஓகேவா, இந்த வண்டியில் நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதை நல்லபடியாக பார்ப்போம். பை.